இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீண்ட இடைவெளிக்கு பின்பாக இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அவரை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே வாழுகிறவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த நன்மைகளும் குறைபட்டு போகிறதில்லை. எப்போது தேவன் மனுஷனை கைவிடுகிறார் தெரியுமா? மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற போது, தேவனுடைய வழிகளை அற்பமாய் எண்ணி மாமிசமும் மனமும் விரும்புறை செய்கிற போது தேவன் அறியாதவரை போல கைவிட்டு விடுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய வழிகள் நல்லது அல்ல என்றால் உங்கள் வழிகள் மேன்மையாய் நலமாய் இருக்குமோ என்று தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். வேதத்தில் இந்த நாளிலே ஒரு மனுஷனை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவது வசனம், இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை பார்க்கிற போது இத்தாலியா பட்டணத்திலே ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஜூதன் அல்ல, அவன் புறஜாதியை சேர்ந்தவன். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆளுமை உள்ளவர்களாய் இருக்கலாம், அறிவு படைத்தவர்களாய், திறமை படைத்தவர்களாய் இருக்கலாம், உங்களை எதிர்காலத்தை குறித்த கனவுகள் படைத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்க வாழ்க்கையில எந்த மேன்மைகளும் உண்டாகிறதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல், ஆண்டவர் நம்மோடு இல்லாமல் இந்த பூமியிலே எவனும் ஜெயமாய் வாழ்றதில்லை. தேவன் இல்லாதவர்கள் வாழ்க்கையில பரிதவிப்பும் சஞ்சலமும் இழப்புக்களும் கண்ணீரும் துன்பமுமே சூழ்ந்து கொள்ளும். அதனாலதான் இந்த 100க்கு அதிபதியாகிய இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது அவனுக்குள் இந்த மிகவும் முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாயும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயும் இருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எல்லாவிட்டால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் வாழுகிறீர்களா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வெளியரங்கமான வாழ்க்கை சரியா இல்லை. இன்றைக்கு அநேகர் மறைமுகமான பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டு அங்கே வெளியிலே தங்களை பரிசுத்தவான்கள் போல, உண்மை உள்ளவர்கள் போல காண்பிக்க விரும்புகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, வெளிக்கு வராத மறைபொருள் எதுவும் இல்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல இந்த கொர்நேலியுவை போல தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, மிகுந்த தான தர்மங்களை பண்ணுகிறவர்களாய், இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு வாழ்க்கை வாழுகிற போது, அதிகமாய் தேவ பாதத்தில் ஜெபிக்கிற போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஜெபங்கள் பரலோகத்தில் எட்டுகிறதா? அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பி
அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஏதோ சபைக்கு போகிறோம் வருகிறோம் என்ற நிலையிலே வாழுவதை விட்டு தேவனோடு பேசுகிற, தேவனுடைய கருத்தின் கிரிகளை காண்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வாஞ்சியுங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது இருக்கிறது எல்லாம் உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவில்லை, தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இல்லை. ஏதோ ஒரு மதம் சார்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து போலியான மாய்மாலமான வாழ்க்கை வாழுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, போலியான வாழ்க்கை வாழலாம், பரிசுத்தவானை போல பூமியில காண்பிக்கலாம், பரிசுத்த வாட்டியை போல சபைகளில் நடந்து கொள்ளலாம். ஆனால் பரலோகத்திலே நித்தியத்திலே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பூமியில சுதந்திரிக்க முடியாது. சஞ்சலமும் தவிப்பும் வாழ்வாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளையே, உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைகளை நடக்க ஒப்புக் கொடுக்கிற போதுதான் ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளில இந்த கொர்நேலியுவை உற்று நோக்கி பாருங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவன், அது மட்டுமல்ல தேவனுக்கு பயந்தவன், அது மட்டுமல்ல தேவனின் நாமத்தின் நிமித்தம் மிகுந்த தான தர்மங்களை பண்ணுகிறவன். அதோடு நின்றுவிடவில்லை, எப்போதும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனோடு நல்ல உறவு, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. உங்க வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்லுகிறீர்களோ, தேவன் எங்கே இருக்கிறார்கள் என்று புறமேல வாழ்கிறீர்களோ? அருமையான தேவ பிள்ளையே, மூடன் தேவனை அறியான், மதியீனன் தேவனுடைய வழிகளில் நடக்கிறதில்லை. இதனால உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய், எப்போதும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் மிகுந்த தான தர்மம் பண்ணுகிறவர்களாய், செபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய் இருக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிந்தை கற்களை புரட்டி போடுவார். உன்னத பலத்தினால் உங்களை இடைக்கட்டுவார். இல்லாவிட்டால் அன்போ பரிதாபம், பூமியிலே சஞ்சலத்தோடு வாழ்ந்து எந்த மேன்மையும் அடையாமல் பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது அதல பாதாளத்திலே நித்திய நரகத்திலே உங்கள் ஆத்துமா பங்கடையும். ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அசுத்தமானது ஒன்றும் நித்தியத்திலே பரலோகத்திலே அங்கே பங்கடைகிறதில்லை. அதனாலதான் பரிசுத்தமா காத்துக்கொள். உன்னுடைய ஆவி ஆத்துமா சரிதம் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றதாயிருக்க ஒப்பு கொடுத்து வாழ. யாருக்காகவும் யாரும் வாழாதீங்க, இயேசுவுக்காக வாழுங்க. இயேசுவோடு நடக்க ஒப்பு கொடுங்க. அப்பா மகிமையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமாய் கேட்ட இந்த வார்த்தையின்படியே இந்த இயேசு நம்மோடு இந்த வார்த்தைகளை கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொர்நேலியுவின் வாழ்வில் இந்த ஏக்கம், அந்த விருப்பம் உண்டாயிருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்கள்ல மனமும் மாமிசம் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து நித்திய மகிமையை இழந்து போகாதபடி அந்த நித்திய மேன்மையை காணத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எச்சரிக்கை உண்டாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இனி காலம் செல்லாது, உம்முடைய வருகை பூமியின் முடிவு சமமாயிற்று. மரணம் நமக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து பிரகாசிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. எதை நாம் கொண்டு வந்தோம், எதை இங்கிருந்து கொண்டு போக போகிறோம் என்பதை அறிந்து கத்தாவே பூமியிலே வாழுகிற நாட்கள் எல்லாம் பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாய் அந்த ஏக்கத்தோடு பயத்தோடு அந்த தேவ பக்தியோடு உடைய சமூகத்தில் நடந்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் இயேசு நம்மோடு இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். வழிகள் செவ்வையாகட்டும், மேலான கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு இயேசு நம்முடைய நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்போம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அப்பா மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.